ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக ஹேண்ட் வாஷிங் பண்ணிட்டு இருக்கணும். இப்போ நான் ஹேண்ட் வாஷிங் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி நம்ம வந்து கண்டிப்பாக ஃபேஸ் மாஸ்க் வந்து வியர் பண்ணியிருக்கணும். ஏன் அப்படின்னா இன்ஃபெக்டட் பேஷண்ட் இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்கிறதுனால மறக்காமல் நம்ம வந்து ஃபேஸ் மாஸ்க் வந்து போட்டுருக்கணும். இப்போ இந்த ப்ரொசீஜருக்கான ஆர்டிகல்ஸ் நம்ம பார்க்கலாம். நெபுலைசர் நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் டியூபிங்ஸு, ஃபேஸ் மாஸ்க்கு, டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண மெடிசனு, காட்டன் பால்ஸு, ஆல்கஹால் ஸ்வாப்பு, கிட்னி ட்ரே, இதெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த ப்ரொசீஜருக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸு. ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பண்ணதுக்கு அப்புறமும் நம்ம இந்த ஃபேஸ் மாஸ்க்கை வந்து க்ளீன் பண்ணணும் ஆல்கஹால் ஸ்வாப் வச்சு. இந்த மாதிரி ஃபேஸ் மாஸ்க்கை வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு மெடிசனை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து மெடிசனை போடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு டியூபிங்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். பேஷண்ட்க்கு வந்து நம்ம ப்ரொசீஜரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ப்ரொசீஜரை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கம்ஃபர்டபுள் பொசிஷன் வந்து நம்ம பேஷண்ட்க்கு கொடுக்கணும். இந்த மாதிரி மாஸ்க்கை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பேஷண்ட்க்கு வந்து ஃபவுலர்ஸ் பொசிஷன் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு மிஷின்லையும் வந்துட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை ஆன் பண்ணணும். இது வந்து 5 to 20 minutes வரைக்கும் நம்ம வந்து இந்த ப்ரொசீஜரை கண்டினியூ பண்ணலாம். பேஷண்ட் வந்து ப்ரொசீஜர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது காஃப் பண்ணுறாங்க, இருமல் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா உடனே நம்ம இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணி பேஷண்ட்க்கு வந்து ஸ்கூட்டம் கப் கொடுத்து அவங்கள வந்து ஸ்கூட்டம் வந்து போக சொல்லணும். இந்த ப்ரொசீஜர் பண்ணிட்டு இருக்கும்போது செஸ்ட் ஃபிசியோ நம்ம வந்து பேஷண்ட்டுக்கு கொடுக்கணும். பேஷண்ட் வந்து நல்லா கான்சியஸாக இருக்காங்க அப்படின்னா பேஷண்ட்டை வந்து இப்படி எந்திரிச்சு உட்கார வைக்கணும். நம்மளோட ஹேண்டை இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி செஸ்ட் ஃபிசியோ கொடுக்கணும். அன்கான்சியஸ் பேஷண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா பேஷண்ட்டை டேன் பண்ணி நம்ம செஸ்ட் ஃபிசியோ கொடுக்கணும். பேஷண்ட்க்கு வந்து ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி, ஆஸ்துமா, சிஓபிடி, கிரானிக் பல்மனரி அப்ஸ்ட்ரடிக் டிசீஸ், இந்த மாதிரி நிமோனியா ப்ராப்ளம் இருக்கப்போ டாக்டர் வந்து இந்த நெபுலைசேஷன் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அந்த டைமில் இது மாதிரி நம்ம அந்த ப்ரொசீஜர் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் விஜயகாந்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.